வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிக கடனில் மாட்டிக்கிட்டு இருக்க நிறைய சப்ஸ்கிரைபர் என்னோடய வீடியோஸில் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸை பார்த்து வராங்க, புலம்புறாங்க, ரொம்ப கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களால என்னால் உதவி செய்ய முடியும்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு என்னோடய விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வேளை உங்களோட கடன்லேருந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கேங்க, யாரும் ஹெல்ப் பண்ணவே முடியல, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, எல்லோரும் என்னை சிக்கலில் மாட்ட விட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க கூட என்னை மதிக்க மாட்டுறாங்க, எனக்குன்னு ஒரு ஹோப்பே இல்லை, நம்பிக்கையே கிடையாதுங்க, என்ன பண்ணுறதே தெரியல, திக்கு முட்காடி உட்காந்துட்ருக்கேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். பாஸ், உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கடன்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக இந்த வீடியோ பாருங்கள். நிறைய கடன் மாட்டிக்கொள்ளும் பொழுது தான் மனிதர்களுடைய உண்மையான சூழ்நிலையும் முகத்தையும் நம்ம பார்க்க முடியும். அவங்களுடைய உருவங்களை அப்போ தான் நம்ம முழுமையாக பார்த்து கொள்ள முடியும். ஓ, இவன் நல்லவனா, ஓ இவன் கெட்டவனா என்பதை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம காப்பாற்ற முடியாமல் நம்ம கைவிடப்படுவோம் தெரியுமா, அப்போ தான் தெரியும். ஸோ இந்த சூழ்நிலைக்கு இருந்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். கடல், நீங்கள் ஆழ்கடல் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த ஆழ்கடல் வந்து பார்க்க அழகாக இருக்கும். அந்த ஆழ்கடலுக்குள்ளே ஒருத்தன் குதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் குதிப்பது தவறு கிடையாது, அங்கே உள்ளே போகிறதும் தவறு கிடையாது. உள்ளே நிறைய மிருகங்கள் இருக்கும், மீன்கள் இருக்கும், சாப்பிடக்கூடிய நிறைய விதமான ஜீவராசிகள் இருந்தாலும் அது கூட தப்பு கிடையாது. ஸோ அதுங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது, கடலும் குறை சொல்ல முடியாது. விழக்கூடியவனுக்கு நீச்சல் அடிக்கக்கூடிய திறமை இருந்தால் மட்டும்தான் அவன் உயிர் பிழைக்க முடியும். ஸோ நீங்கள் கடலில் விழுந்துட்டீங்க, கடலை நம்ம குறை சொல்ல முடியாது, உள்ளே இருக்கிற மிருகத்தை குறை சொல்ல முடியாது, அது அமைதியாக தான் இருக்குது. நம்ம தள்ளி விட்டவங்களை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ நம்ம உள்ளேருந்து வெளியே வரணும். அப்போ நம்ம நீச்சல் தெரிஞ்சால் தான் வெளியே வர முடியும். இது என்னங்க நீச்சல் தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஆமாங்க, அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த கோரனல் சாண்டல்ஸ், இவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரை பற்றி நான் ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 1890 இவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்தது ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் தான். இவருக்குன்னு பெரிய ஹோப்லாம் இல்லை. 7ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்காரு, 7th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு. பெரிய வேலை செய்யலை. அந்த நேரத்தில் லவ் வேறு பண்ணார், கல்யாணம்லாம் பண்ணி முடித்தார். ஸோ 20 வயசுல இவருடைய கல்யாணம், திருமண வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவங்க ஒய்ஃப் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. பெரிய கடனில் இருக்கிறாரு. வீட்டு பாத்திரங்கள் கழுவாங்க இல்லையா, அந்த வேலையை அவர் செய்கிறாரு. தெரு பெருக்கிற வேலையும் செய்கிறாரு. கழிவுகளை சரி பண்ணக்கூடிய வேலையும் செய்கிறாரு. செய்யாத வேலையே கிடையாது. அடிமட்ட தட்டத்தில் எல்லா வேலையும் அவர் செய்கிறாரு. என்ன தான் இவர் முயற்சி செஞ்சாலும் இவர் மேலே வர முடியாத ஒரு சூழ்நிலை வருது. வீட்டில் இருக்கிறவங்களும் அவர் மதிக்கலை, பிள்ளைகளுக்கு பார்க்க விடலை, இவருக்குன்னு பெரிய ஹோப் இல்லை, சொந்தக்காரன் யாரும் ஹெல்ப் பண்ணல. இவர் சின்ன சின்னதாக முயற்சி செஞ்சாலும் லாஸ்ட் வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு தான் இருந்தார். அவருடைய 60வது வயதில் அவருக்கு பென்ஷன் தராங்க. ஸோ அந்த அரசாங்கம் அவருக்கு பென்ஷன் தராங்க. அந்த பென்ஷன் தொகையை வச்சு ஒரு சின்ன கடையை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கடையை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் 1930 ஸ்டார்ட் பண்ணி அந்த கடையை ஓப்பன் பண்ணுறாரு. தெரு ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் ஹோப்பாக இப்போ பெருசாக வர நேரத்தில் அந்த ரோட்டை பெருசாகணுன்றதுனால அந்த கடையில் காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஹோப்பும் முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு 60 வயசில் கொஞ்சம் மேலே வரலான்னு நினச்சா அதுவும் முடியல. ஸோ அவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கடைசியாக ஒரு 1952 ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கடை பெரிய ஹிட் ஆகுது. அதாவது அவருடைய 62வது வயசில் அவர் பெரிய விஷயத்தை செய்கிறாரு. அவர் தான் அந்த KFC சொல்லக்கூடிய கெண்டக்கி ஃப்ரைடு சிக்கன், அவர் தான். ஸோ அந்த கோர்னல் சாண்டர்ஸ் தான் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு காரணம். அவருடைய 60வது வயசில் அவர் சாதிக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ விதமான இழப்புகள் வந்தாலும், எவ்வளோ விதமான பிரச்சனைகள் வந்தாலும், அவர் அங்கே கொண்டு வரதுக்கான ஒரே விஷயம் தப்பிக்கணும், இந்த சூழ்நிலேருந்து வெளியே வரணும். அதுக்கு என்னது மட்டும்தான் அவர் யோசிக்கிறாரு. அவர் எவ்வளோ லேட்டாக வந்தார் விஷயம் கிடையாது, இன்னி வரைக்கும் அவரை பேசப்படக்கூடாது. இப்போ கூட நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு தான் விஷயமே. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண தேவையில்லை. அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம்னா, நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தால் மட்டும் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. மனுஷங்களை குறை சொல்லுறதுக்கு மட்டும் நம்ம வெளியே வர முடியாது. இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அது நீங்கள் தான் செய்யலாம். இந்த வீடியோவில் இந்த விஷயம் இப்போ உனக்கு தேவையா, இது ஏன் எடுத்து கதையாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2017 இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களோ ஒரு 50% என்னுடைய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2017 எனக்கு ஒரு கடன் பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 மாதம் சம்பளம் என்னோட நிர்வாகம் தரலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த விதமான பண வரவும் இல்லை. எனக்கு தர வேண்டிய பணமும் வரலை. என் நண்பர்கள் ஏமாற்றிட்டாங்க. ஸோ எனக்கு வர வேண்டிய பணம் இல்லாமல் அவங்க லோனை வாங்கி அந்த கடனை வர கட்டிகிட்டு இருக்கேன்.
ஸோ நிறைய விதமான ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில், கையில் 10 பைசா இல்லாத சூழ்நிலையில் நான் செஞ்ச வேலை ஸ்விக்கியில் வண்டி ஓட்டுறது. ஃபஸ்ட்டு நான் வண்டி ஓட்டக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்த படிப்பு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் நமக்கு எல்லாரும் ஏமாற்றிட்டாங்களேன்னு ஒரு சூழ்நிலை அப்படியே உட்காராம நான் அந்த ஸ்விக்கி வண்டி ஓட்டினேன். அந்த வண்டி ஓட்டும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில இந்த வண்டி ஓட்டினா உனக்கு ரூ. 50 தானே கிடைக்கும், ஒரு ரூ. 100 தானே கிடைக்கும். அப்போல்லாம் பெரிய ஹோப் கிடையாதுங்க. அப்போல்லாம் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை. 2017லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ தான் நல்லா ஸ்விக்கிலாம் வந்துட்டுருக்கு. இதில் என்னங்க வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன். என்னை சூழ்ந்திருக்க விஷயங்கள் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது, நான் இந்த இடத்த விட்டு வெளியே வரணும். அதுக்காக மட்டும் தான் போறேனே தவிர, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. என் மனசை நான் காப்பாற்றிக்கணும். என் இருதயத்தை நான் காப்பாற்றிக்கணும். என்னோட ஹோப்லேருந்து நான் வெளியே வரணும்னா, நான் வெளியே வரணும். அப்போ அதுக்காக தான் வரேன் தவிர, பணத்துக்காக வரல. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்களுடைய பிரச்சனையை வந்து லோன்னாலேயோ அல்லது மனுஷங்க பணத்தை தராதனாலேயோ கிடையாது. நீங்கள் எந்த விதமான கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்த விட்டு நீங்கள் மூவ் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி அடிக்கிறதுனாலையோ, டம் அடிக்கிறதுனாலையோ, ஒரு 10 பேர்கிட்ட உங்கள பிரச்சனையை சொல்லத்துனாலையோ ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது கிடையாது. மாறாக என்ன நடக்கும்னா, நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களை பின்னாடி பேசுவாங்க. இதான் நடக்கும். ஸோ நான் பண்ண வேலை அதுதான். ஸ்விக்கி வண்டி ஓட்டினேன். ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச பைசா ஒரு ரூ. 23 கிடைக்கும்போது கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஆனால் நான் நல்லா சம்பாரிச்சிட்டது ஒரு மனுஷன். எனக்கு வந்தக்கூடிய பிரச்சனை சாதாரணமாக 2,00,000 யாரையா ஏமாத்துனா எப்படி இருக்கும்? அதுபோல் நிறைய ஏமாந்துருக்கேன். ஸோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரூ. 23 கையில் வாங்கும்போது தான் இந்த மணியோட வேல்யூ என்ன தெரிஞ்சுச்சு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கடவுள் சில நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வர அன்றி, நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளேயே போகணும், நீ அப்படியே மூடி உங்களை காலி பண்ணுறதுக்காக கடவுள் இதை கொண்டு வரதே கிடையாது. அன்னைக்கு நான் அதை யோசிச்சிருந்தேன்னா, இன்றைக்கி உங்களோட பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரத்துக்கு சொல்யூஷன் என்னன்னு தேடுங்க. அது பெரிய சொல்யூஷனாக தான் இருக்கணும் எதிர்பார்க்காதீங்க. ஒரு ரூ. 2,00,000 கிடச்சா தான் என்னால் தப்பிக்க முடியாது. ரூ. 2,00,000 மட்டும் தான் நோக்கி போவேன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். கையில் ரூ. 10 வந்தாலும் அதுக்கேற்ற முயற்சி செய்யுங்க. அந்த இடத்த விட்டு வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிங்க. நான் ஈவினிங் டைமில் ஸ்விக்கி ஓட்டுவேன். மதியம் டைமில் சேவை மையத்தில் போய் வேலை செய்வேன். எங்கெங்கெல்லாம் யார் யார் என்னென்ன வேலை கொடுக்குறாங்க, சின்ன சின்ன வேலை தான். அந்த இடத்துல நம்ம ஓய்வு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்திங்கன்னா மைண்டு ஸ்டக் ஆகிடும். ஸோ உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான முக்கியமான விஷயம், உங்களை யார் ஏமாத்தினாலும் சரி, அவங்கள பற்றி இப்போ யோசிக்கிறதுனாலையோ, உங்களை ஏமாற்றுறத பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு பணத்துலேருந்து வெளியே வர முடியாது. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா மூவ் ஆன் பண்ணுங்க சொல்கிறேன். இதுதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஸோ அந்த கோரனல் சாண்டர்ஸ் சொல்லக்கூடிய KFC நிறுவனம் வந்து மூவ் ஆன் பண்ணுறாரு. அவர் என்ன தான் பிரச்சனை வந்தால் அந்த இடத்த விட்டு வெளியே வர்றாரு. ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெளியே வரணும்னா இந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைகள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் எங்கேயோ போய் அலைய தேவையில்லை. நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்காக மன உளைச்சல பட தேவையில்லை. இந்த கஷ்டம் நீங்கள் அழுவதற்காக கடவுள் உங்களுக்கு கொடுக்கல. இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாரு. ஸோ இன்னும் உங்களை சுறுசுறுப்பாக ஓட சொல்கிறாரு. இன்னும் முன்ன மாதிரியே எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அதே வேகத்தில் நீங்கள் இந்த இடத்த விட்டு கடந்து போகும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். கதை கதையாக சொல்கிறானே 10 பைசா லாபம் இல்லையே நினைக்காதீங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே வந்தீங்கன்னா இதை விட பெரிய விஷயங்கள், பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள், எதிர்பாராத செல்வங்கள் உங்களை தேடி வந்து நிற்கும். ஸோ கடவுள் அதுக்காக கூட இந்த துன்பத்தை உங்களுக்கு அனுமதித்திருக்கலாம். அதனால் சோர்ந்து போகாதீங்க. இந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியே வருவீங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய விஷயங்களை தெரிவிங்க. மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.